டாமி எந்திரியே. ஹாய் மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ தமிழை பார்த்துருப்பீங்க, டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பிள்ளையார் ஸ்டோரி போட்டு வச்சவங்களை பத்தி இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா படம் பார்த்தா படத்தை மட்டும் பார்க்கலண்டா, எதுக்குடா போட்டோவும் வீடியோவும் எடுத்து இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் போட வருவீங்க? வெறுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். காண்டேக்டானுங்க காலங்கட்டால் தூங்கி எழுந்து போனை எடுத்து இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் போட்டோவே இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் சிவகார்த்திகேயன். அவ்வளவுதான் போச்சு. இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணா வேலைக்காவது. அவங்க அங்கேயே பதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, நம்ம வந்து படத்துக்கு போற வரைக்கும் எந்த சோசியல் மீடியாவிலையும் போகக்கூடாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுலையும் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் அப்படி வாங்கிட்டப்பா, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள் தான். அதுக்குன்னு ஒரு இஷ்டம் ஸ்டோரி போடுவீங்களா டேய்? ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது சரி போகலாமா வேணாமா அப்படி யோசிச்சுன்னு இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணா நார்மலா ஒரு வீடியோ வந்துச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே பண்ணுங்க. சரி ஸ்டோரி பார்க்கலாம், ஸ்டோரி பார்த்தேன். ஸ்டோரியை பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல, ஹீரோ விஜய் vs வில்லன் விஜய். அதுதான் அங்கேயே போயிடுச்சு எல்லாமே. ஐயோ சொல்லிட்டானே. கைஸ் கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒரு நாளாவது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. அதை ஏதாவது மறுபடியும் அட்டாச்சா பட்டு கொண்டு போறாங்க சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம அப்படியே இவங்களை கண்டுக்காம அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். சரி, இப்ப படத்துக்குள்ள போவோமா? ஓகே, படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. எங்க ரொம்ப வெல் குக்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க வந்து மங்காத்த அளவுக்கு ஹைப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அது தப்பு. ஒரு கஸ்டடி அளவுக்கு லோ பட்ஜெட் ஹைப்போட போனீங்கன்னா படம் ஓகே நல்லா இருக்கும். தளபதி நல்லா பண்ணிப்பாரு, அங்கங்க கொஞ்சம் பண்ணா இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா, ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசு விஜய் பார்த்தோம்ல, அந்த நாளைக்கு தீர்ப்பு விஜய், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பி வச்ச மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஓகே, ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க படத்துக்கு போனீங்கன்னா ஓகே, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமா இருக்கும். இது மங்கத்த மாதிரி இருக்கணும், துப்பாக்கி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு இதுவோட பொண்ணு வச்சுக்கிறேன். அங்க அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. நல்லா இருக்கும். ஆனா படம் கொஞ்சம் ஜாலியா தான் போகும், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எனக்கு என்னமோ ரிலீஸ் டேட் சொல்லிட்டு அவசரமா ஆஃப் பாயில் குக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு வேற யாரையாவது கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே வெங்கட் பிரபு படத்துல கதைக்கிரமான ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கும். இதே தளபதி விஜய் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஏய் படம் சூப்பர்யா, வேற லெவல்ல தெரிக்குது மாஸ். படம் நல்லா தான் இருக்கு, தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா என்ன ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஓகே, நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்டால புல்வரி புக்ல தளபதி ஓட்டம் வந்துச்சு. பாய் 10 கிலோ கறி மூடிட்டு வைங்கடாங்க. ஏதோ படத்துல ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கெட்ட பிரச்சனை ரோடு போல அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அந்த மாதிரி ஒரு சீன் இல்லை. அப்புறம் அந்த லுக்கே இருக்கணும் தெரியல, அது அப்படியே புஷ்ன்னு போயிடுச்சு. இந்த படத்தையும் சீக்வல் எடுக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ரீசெண்டா தளபதி நடிச்ச எல்லா படத்துலயும் செகண்ட் பார்ட் லீட் கொடுக்குற மாதிரி தான் ஒரு 4-5 இருக்கு. லியோ, தெரி, அப்புறம் இதுலயும் தான் முடிச்சிருக்காங்க. ஆனா நடிக்கும் போது இன்னும் ஒரு படம் தான். அப்புறம் ஏன் இப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் ஒரு 10க்கு எவ்வளவு கொடுப்பேன்னா, இந்த படத்துக்கு ஒரு 7.5 அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ வந்து எனக்கு இந்த மூவி ரிவ்யூ அதை வந்து இந்த போற ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இப்போ எதுக்கு இதை வந்து சரி ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்பாய்லர் பாரு அவனுக்கு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் சும்மா இருக்க முடியாதா? அதுக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணிடுறானுங்க. போட்டோ வீடியோ எடுத்து போறானுங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது படம் அந்த ரிலீஸ் ஆகி அந்த 1 டேக்காவது கொஞ்சமாவது சும்மா இருக்கடா. படத்தை பார்த்துட்டான்னு இஷ்டப்பட்டு போட்டோ வீடியோ போட்டு தள்ளி சாவடிக்கிறீங்க. எப்படி ரொம்ப திட்டிந்தா சாரி நண்பா, மன்னிச்சு. சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு